இந்த மாதிரியெல்லாம் அபிஷேக் சர்மா பண்ணுவார்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்படி என்னெல்லாம் பண்ணியிருக்காரு இன்றைக்கி மேட்ச்சில், அதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அபிஷேக் சர்மாவோட நேமுக்கு ஏற்ற மாதிரி அவரோட செயலும் வேறு லெவலு. அங்கே பாருங்கள், இன்றைக்கி மேட்ச்சில் பால் ஃபோக்கஸ் அண்டு ஹிட்டிங் அப்படிங்கிற மாதிரி வேறு லெவலில் ஒரு தரமான செயலை செஞ்சு காமிச்சிருக்கிறாப்புல. அது என்ன இல்லைன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெவிஸ் ஸ்காட்டோட ஒரு அருமையான பார்ட்னர்ஷிப். அதாவது ட்ரெவிஸ் ஸ்காட் வந்து இந்த சீசன் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேக் ட்ரபிளில் இருக்கிறாப்புல. அவரோட பேட்டிங்குமே டவுன்ஃபாலில் இருக்குது. அதை தெரிஞ்ச அவர் அபிஷேக் சர்மா வேறு லெவலில் இன்றைக்கி ஒரு ஹிட்டிங் ஆடி 25 பாலுக்கு ஒரு 50 ரன் அடிச்சிருக்கிறாப்புல. அதாவது ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெவிஸ் ஸ்காட் 17 பாலுக்கு 23 ரன்னு தான் அடிச்சிருக்காரு. பட் ஆனால் அபிஷேக் சர்மா அனதர் ரன்னில் 25 பாலுக்கு 53 ரன்னு அடித்து தரமான செய்கை. அதாவது ஒரு பேக் லிப்தி கேட்ச் ஒன்று கிடைக்கும், அதை விட்டுருவாங்க. அதை யூஸ் பண்ணி செமையாக ஒரு நாக்கு ஆடியிருக்கார் இன்றைக்கி. அதுலேயும் அவர் கேம் எங்கே மாறுச்சுன்னா, நிட்டிஷ் ராணா வீசின பாலில் அவுட் ஆயிரும் நிலைமை எதிர்பார்த்தாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினான கேப்டன் அக்ஷர் பட்டேல். ஆனால் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அபிஷேக் சர்மா பண்ண சம்பவம் இருக்கே, தரமான சம்பவம். அதனால தான் அவருக்கு கிடைச்ச ஒரு 50. அதை 50 ஆக்காமல் அதை 100ல் கன்வெர்ட் பண்ண ஒரு அழகு இருக்கே. அதாவது 50 அடிக்கும்போதே வேறு லெவலில் தரமான சம்பவம் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் 100 வந்து ஈஸியாக ரீச் பண்ணிட்டார். கிட்டத்தட்ட 13-14 ஓவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா 100 நோக்கி போயிட்டாப்புல. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டார் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினான கேப்டன் அக்ஷர் பட்டேல். இவர் 100 அடிக்கும்போது டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் இருக்கிற விக்கெட் கீப்பர் கேஎல் ராகுலே பாராட்டினார். அதுலேயும் அந்த 47 பால்ஸ் செஞ்சுரி. அதாவது இப்போ என்னென்னா, நேற்று திலக் வர்மா 45 பாலுக்கு ஒரு செஞ்சுரி, அப்புறம் சஞ்சு சாம்சன் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்கிறாப்புல. அந்த லிஸ்ட்டில் இன்றைக்கி அபிஷேக் சர்மா இன்க்ளூட் ஆகிறாரு. குவிண்டன் டிகாக் அரைவ்டு, அவரும் ஒரு செஞ்சுரி போட்டிருக்காப்புல. பட் என்னென்னா, அவங்க லிஸ்ட்டில் அபிஷேக் சர்மா உள்ளே வரும்போது இவருக்கு பெரிய ஒரு பேட்டிங் லைனப் ஒன்று கிரியேட் ஆகுது. இதில் என்னென்னா, இந்தியன் ஃபேன்ஸுக்கு ஒரு நல்ல நியூஸ். திலக் வர்மா பேக் டு தி ஃபார்ம், அபிஷேக் சர்மா பேக் டு தி ஃபார்ம், இஷான் கிஷான் பேக் டு தி ஃபார்ம். எல்லாருமே செமையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ அபிஷேக் சர்மாவும் இங்கே நம்ம பேசலாம். அதாவது அபிஷேக் சர்மா ஃப்ளையிங் அபிஷேக் சர்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம். அதாவது வேறு லெவலில் கொண்டு போயிட்டுருக்காரு. எல்லா மேட்சுமே, லாஸ்ட் மேட்சை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அபிஷேக் சர்மா 43 பாலுக்கு 80 ரன் அடிச்சிருந்தார். லாஸ்ட் டைம் மிஸ் பண்ணிட்டார் அந்த செஞ்சுரியை. ஸோ இன்றைக்கி அந்த செஞ்சுரியை அடித்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாப்புல. அபிஷேக் சர்மா பொறுத்த மட்டும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஃபோக்கஸ், பால் அண்ட் பேட்டில் ஹிட்டிங், அந்த மாதிரி தான் சம்பவம் பண்ணுறாப்புல. அந்த சம்பவம் பண்ணிவிட்டு செஞ்சுரியை போட்டுட்டு தலைவா ஒரு கூல் அண்ட் காம்போஸ்டாக இருந்தார் பாருங்க. அதுதான் வந்து இந்த இடத்துல யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இது அபிஷேக் சர்மாவா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. கூல் அண்டு காம்போஸ்டாக சிம்பிளாக நின்னார் பார்த்தீங்களா, செஞ்சுரி அடிச்சுட்டு. ஒரு ஆக்ரோஷம் படாமல், அக்ரெசிவ் படாமல். அதையா மனுஷன்தாயா அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம். ஃபைனலி அதாவது இன்னிங் ஃபஸ்ட்டு பால்லேருந்து 20 ஓவர் முடிஞ்ச கடைசி பால் வரைக்கும் நாட் அவுட்டில் வெளியே போயிருக்கிறாப்புல. அவுட் ஆகாமல் நின்றுருக்காரு. அதுதான் இங்கே மேட்ரு. 68 பாலுக்கு 135 ரன்னு நாட் அவுட்டில். என்ன ஒரு தரமான சம்பவம். இதுதான் அபிஷேக் சர்மா அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட 12 6 அடித்து விளாசி நகர்த்தி இருக்கிறாயா. யுவராஜ் சிங்கோட கோச்சிங் சும்மாவாக கொடுத்துருப்பாரு. அதையும் நம்ம பார்த்தே ஆகணும். தரமான செய்கை இன்றைக்கி பண்ண வச்சுருக்காரு. வேறு லெவலான சம்பவம் அபிஷேக் சர்மா. அதாவது லாஸ்ட் இயரே நம்ம பார்த்துருப்போம், IPL 2025ல் அபிஷேக் சர்மா 141 ரன் அடிச்சிருந்தாப்புல. அதே மாதிரி தான் இன்றைக்கி 68 பாலுக்கு 135 ரன் அடித்து வேறு லெவலான சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பேட்டிங்க்கு செமையான ஒரு டார்கெட்டாக செட் பண்ணி கொடுத்து வச்சுருக்கு. அதனால்
இந்த நாக்கும் மூலயமா சன்ரைசர்ஸ் ஈஸியாக வின் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த அவுட்ஸ்டாண்டிங் நாக்கு ஆடுறதுனால தலைவர் அபிஷேக் சர்மா ஆரஞ்சு கேப்பும் வாங்கியிருக்கிறாப்புல. 323 ரன் அடித்து 7வது மேட்ச்சில் 323 ரன் அடித்து அபிஷேக் சர்மா ஆரஞ்சு கேப் வாங்கி ஆரஞ்சு கேப் லீடர் போர்டில் நம்பர் 1 பொசிஷனுக்கு மூவ் ஆகிருக்கிறாப்புல. ஆரஞ்சு கேப்பு ரேஸில் நம்பர் 1 இருந்தது. அவரை கேட்டப்போ அவர் சொல்லிக்கார, என்னோடய ஹார்டு ஹிட்டிங் ஸ்டைல் தான் ஒன்று தான், ஃபோக்கஸ் ஹிட்டிங் அண்ட் தி பால் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் மைண்டில் சொல்லியிருக்கிறாப்புல. வேறு லெவலான தரமான செய்கையில் அபிஷேக் சர்மா இந்த மாதிரி தரமான சம்பவம் இன்றைக்கி பண்ணுவார் டெல்லிக்கு எதிரானு யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.